ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல நடிகைகள் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கவர்ச்சி கண்ணியாக சூப்பராக தன்னுடைய அங்கங்களை பாகங்கள் எல்லாருக்குமே விருந்தாக கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் அவங்களுடைய அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுவாங்க. ஒரு சில பேர் அந்த கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட படத்தில் நடிக்கலைனாலுமே தன்னுடைய அந்த கவர்ச்சிகரமான உடல் அமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு படாத பாடுபடுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காஜல் அகர்வால் முதற்கொண்டு அந்த மாதிரியான ஒரு நடிகை தான் நம்ம ஸ்வேதா குன்னூர் மேனன். யாருன்னு தெரியலையா? நம்ம மாளவிகா. ஸோ வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அதே மாளவிகா தான் நம்ம கவர்ச்சி கட்டுடல் அழகி. ஸோ இப்போ அவங்களுக்கு 2007 கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பிஸ்னஸ் மேன் கூட. ஸோ இவங்க அவங்களுடைய ப்ரைம் டைமில் காட்டாத கவர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய முன்னழகில் ஏகப்பட்ட கைகளை வச்சு கசக்கி புழிஞ்சிருப்பாங்க. சீன்ஸ்லேயே நம்ம நிறைய சீன்ஸே பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம்னா திருட்டு பயலு. ஸோ அந்த படத்தில் நம்ம ஜீவன் நடிச்சிருப்பார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த படத்தில் மாளவிகாவுக்கு ஒரு ரோல். ஸோ பிஸ்னஸ் மேனுக்கு பொண்டாட்டியாக இருப்பார். அது கள்ளக்காதலோட அபாஸ் கூட இருக்கக்கூடிய கள்ளக்காதல் சீன்லாம் அந்த கால்ஃப் காட்டுக்குள்ளே வெறித்தனமாக கசக்கப்படக்கூடிய காட்சிகள், அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய சீன், அது எல்லாமே ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தத்ரூபமாக எந்த பகுதி எந்த பாடி பார்ட்ஸ் தெரிஞ்சாலும் பிரச்சனையே இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அப்புறம் ஒரு சில படத்தில் எஸ்ஜே சூர்யா கூட நடிச்சக்கூடிய அந்த கவர்ச்சியான காட்சிகள், அவருடைய அந்த சினிமா ப்ரைம் டைமில் இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க சொல்லணும். ஸோ அந்த ஃபேன்ஸ் அளவுக்கு வேற எந்த கவர்ச்சி நடிகைக்கும் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு மெயின் ரோல் லீட் ரோல்லாம் கிடையாது. ஒரு கவர்ச்சி ரோல், நமிதா மாதிரியான ஒரு ரோல் தான். அவங்க நடிக்கக்கூடிய அந்த ஐட்டம் டான்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் கவர்ச்சியாக இருக்கும். அவங்களுடைய இடுப்பு எவ்வளோ பெருசு வளவலன்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, 44 வயசு ஆகுது. நம்ம த்ரிஷாவை விட ஒரு 3 வயசு தான் அதிகம். இருந்தாலுமே அதே அழகு, அந்த கல்யாணம் குழந்தை குட்டின்னு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய ஃபேன்ஸை குஷிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பிக்னி ஃபோட்டோஸ், அப்புறம் அவருக்கு முன்னழகு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு முன்னேறி இருக்கு. அவருடைய கணவரா இல்லைன்னா வேற எந்த நபரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ ஆனால் பல வேலைகள் பார்க்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ அதனால அவங்களுடைய இந்த வடிவம் தர்பூசணி சைஸில் வளர்ந்துருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே தன்னுடைய அந்த கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ், நீச்சல் உடையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபிட்னஸ்க்காக அவங்க பண்ணக்கூடிய யோகா ஃபோட்டோஸ் எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணி அதுக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம், இன்னும் உங்கள் அழகு குறையவே இல்லை, ஒரு உள்ளு சீரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சராக கூட இருக்கலாம். ஸோ தன்னுடைய ஒரு முண்டா பனியை போட்டுட்டு அவங்க காட்டக்கூடிய அந்த கவர்ச்சி, அவ்வளோ பெரிய முன்னழகை எடுப்பாக காட்டக்கூடிய கவர்ச்சி, அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸ் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு படத்தில் கூட இல்லாத அளவுக்கான காட்சிகள், கவர்ச்சியான காட்சிகள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய முன்னழகு வடிவம் நிறைய பிக்சர்ஸில் அப்படியே காட்டியிருப்பார். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை எக்ஸசைஸ் பண்ணி பெருசாக்குனாரா, இல்லைனா பல வேலைகளை பண்ணி பெருசாயிடுச்சா அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஸோ எது எப்படியோ, ஆனால் அவருடைய முன்னழகு தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல் அமைப்பும் இன்னுமே கட்டுடல் மேனியாக தான் இருக்குது. ஸோ இப்போ கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடினாலும் சரி, இல்லைனா ஒரு இந்த பூஜா குமார் ரீசெண்டாக ஃபார்பிடன் லவ் ஸ்டோரி நடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த அஃபையர் ஸ்டோரி நடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம திருட்டு பையில பண்ண மாதிரியான ஒரு அஃபையர் ஸ்டோரி பண்ணாங்கன்னா இன்னும் பயங்கர கும்முன்னு இருக்கும், அவங்களுடைய வயசுக்கும் அவங்களுடைய அந்த கவர்ச்சிக்கும். ஸோ நடிகை மாளவிகாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய முன்னழகை பார்த்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த நடிகையோடைய பழைய நடிகைகளுடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள். நம்ம மாளவிகாவை தேடி எடுத்து கண்டுபிடிச்சி போட்டோம் இல்லையா? அதே மாதிரியான சில கவர்ச்சியான நடிகைகள்லாம் இருக்காங்க சினிமா விட்டு ஒதுங்கினதுக்கப்புறமும். ஸோ அவங்கள பற்றியான வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், போட்டுடலாம்.